திருச்சி மாவட்ட எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நலச்சங்கத்தில் பயணிக்கக்கூடிய பயனாளர்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். இப்போ இன்னைக்கு தேதி பார்த்தோம்னாக்க 15/12/2025. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம். ஸோ எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்களுக்கான ஒரு முக்கியமான தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம். இப்போ கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, ஜெயராஜ் ப்ரீ ஓனர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டீலிங். அவங்க ஒரு டீலர்ஸாக இப்போ களத்தில் இறங்கியிருக்காங்க. ஆல்ரெடி ஜெயராஜ் ஆட்டோ மார்ட்னு சொல்லிட்டு நமக்கு ஜேசிபி சார்ந்த ஸ்பேர்ஸு அனைத்து வாகனங்களுக்கும் அவங்க ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த வண்டியெல்லாம் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு சேல்ஸுக்காக வச்சுருக்குறாங்க. அண்ணா வணக்கண்ணா. இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்திருக்கிறோம். மிகப்பெரிய கிராண்ட் ஓப்பனிங்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்னண்ணே? என்ன ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு? நம்மகிட்ட இருந்து இந்த செகண்ட் சேல்ஸ் வண்டி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, வண்டி எடுக்கும்போது அவங்க வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது போட்ட வண்டிகள், இந்த மாதிரி வண்டிகள் எல்லாம் ரீகண்டிஷன் ஒர்க் பண்ணி இவங்க இதுல கொடுக்க. இப்ப நிறைய பேர் வெளியில போய் வண்டி வாங்குறேன்ட்டு போறாங்க, ஏமாந்துடுறாங்க. ஸோ அங்க இதெல்லாம் எல்லாமே பக்காவா இருக்கும். பார்த்து தேவைப்படுறவங்க வண்டி நம்ம பணம் கட்டிட்டு வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செகண்ட் சேல்ஸ் மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். இதெல்லாம் சேலு, இந்த ஜேசிபி அத்தனையும் சேலு, பின்னாடி இருக்கிற கார் எல்லாம் சேலு, அந்தாண்டு இருக்கிற டிராக்டர் சேலு, இந்த டிப்பர், இது எல்லாமே எல்லாம் அனைத்து வாகனங்களும் இருக்கும். எல்லாமே சேல்ஸ், எல்லாமே சேல். இவங்க எப்படி இப்போ உடனே இது எப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம வண்டி வாங்குறோம் இல்லையா, ஆமா, வண்டி வாங்கும்போது நம்ம பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி எடுக்கிறோம் இல்லையா, ஓகே, அந்த வண்டியை ரீகண்டிஷன் பண்ணி விற்கிறது இருக்கு. விற்க முடியாம சில பேர் இவங்க கிட்ட விற்கிறத இவங்க அதை எல்லாமே பக்காவா வேலையை செஞ்சு ஓகே வித்து கொடுக்கறது உண்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ இதெல்லாமே ரீசேல் வண்டி தான். ஆமா ஆமா ஆமா. பழைய வண்டிகளை உடனடியாக இமீடியட்டா இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரேட்டு போகுதோ, ஆமா, அந்த ரேட்டுக்கு பேமெண்ட் உங்களுக்கு அவங்க இமீடியட்டா பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு வண்டியை வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட உங்க ஃபர்ஸ்ட் காமிப்பாங்க. இதுதான் பட்ஜெட்னு சொல்லுவாங்க அவங்க. அதுல மேற்கொண்டு வேலை பார்த்து கொடுக்கணும்னாலும் அது வேலையும் பார்த்து கொடுக்கறதா இவங்களுடைய திட்டங்கள். இன்னைக்கு இது ஒரு கிராண்ட் ஓப்பனிங்காக மாபெரும் ஒரு பயணத்தினுடைய தொடக்கத்துல இதுல எப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, கால் எடுத்து வச்சிருக்காங்க. வண்டியை வாங்கி எல்லா வேலையும் பார்த்து பேப்பர் இதெல்லாம் கரண்ட்ல வச்சுக்கிட்டு தான் விற்கிறாங்க. எல்லாம் கரெக்டா இவங்களே பார்த்துடுறாங்க. ஃபைனான்ஸ் வேணாலும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதான் மேட்டர். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஜேசிபி இருக்கு, நம்ம பாரத் பென்ஸ் டிப்பர்ஸ் இருக்கு, டிராக்டர் இருக்கு, ஆமா, டிராக்டர்ஸ், அனைத்து காரும் இருக்கு. அந்த கார்ஸ் எது வேணாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு பேமெண்ட் வேணும். அப்ப நீங்க டீலர்ஸ் நம்புவீங்க. சில டீலர்ஸ் உடனே பேமெண்ட் பண்ணுறாங்க, பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் டிஸ்பிளே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்மளுடைய சங்கத்தினுடைய தலைவர், மேனேஜர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, பொருளாளர், செயலாளர் சூப்பராக இருக்காங்க. இப்போ நம்ம முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, ஜெயராஜ் ப்ரீ ஓனர்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுடைய இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்றது நம்ம மேனேஜர்ஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் நம்ம பேர்? சார் என்னோட பேர் பார்த்திபன். ஓவரால் ப்ரீ ஓன் பிஸ்னஸ் ஹெட்டாக இருக்குது நம்ம ஜெயராஜ் குரூப்பில். இன்றைக்கி நம்ம இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமாக நான் ஃபினான்ஷியல் சீசிங் வெஹிக்கிள் இல்லாமல் வெறும் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஒன்லி பர்ச்சேஸ் பண்ணி ரீபப்ளிஷ் பண்ணி சேல் பண்ணி அந்த ஒரு ப்ராசஸில் நம்ம இந்த இதை லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட சீசிங் வெஹிக்கிள் எதுவுமே கிடையாது. அந்த நம்ம கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக பை பண்ணி ரீபப்ளிஷ் பண்ணி கஸ்டமருக்கு சேல் பண்ணுறோம். செல்லர் இந்த இடத்துல நமக்கு கஸ்டமர் வெஹிக்கிள் கொடுத்துட்டு நியூ வெஹிக்கிள் எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த வெஹிக்கிளை நம்ம எடுத்து ஆத்தரைஸ்டு சர்வீஸ் இதில் ஓஇஎம் பார்ட்ஸ் வச்சு நம்ம ரீபப்ளிஷ் பண்ணி கஸ்டமருக்கு சேல் பண்ணுறோம். இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது. ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் வைஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நமக்கு எந்த ஒரு கமிஷனோ எந்த ஒரு இதுவும் வெளியில் இருக்க மாதிரி கிடையாது. நம்ம ஜெயராஜ் ப்ரீ ஓனில் நீங்கள் நம்பி வண்டி எடுக்கலாம். அண்ட் உங்களோட வெஹிக்கிளோட குவாலிட்டிக்கு நாங்கள் தலைவர் வணக்கம். இப்போது நம்ம எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்களுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம இந்த ஜெயராஜ் ப்ரீ ஓனர்டு, இப்போ அவங்க ஆல்ரெடி பார்த்தோம்னா ஜெயராஜ் மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேர்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கலைகள் திறந்தவர்கள் இங்கே. இப்போ நம்மளுடைய எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்களுக்கு நீங்கள் என்ன அதில் சொல்ல வரீங்க? இல்லைண்ணா, இப்போ வண்டி வாங்குறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். திருவண்ணாமலை இங்கெல்லாம் போயிட்டு அட்வான்ஸ் போட்டுட்டு
நம்ம ஒரு பாதி பணத்துக்கு மேலே கட்டிட்டு ஏமாந்து வந்தவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ அது அவங்க இதே தொழிலாக சில பேர் பண்ணுறாங்க. வண்டி வந்து நல்ல வண்டியை வந்து ரேட்டு கம்மியாக சொல்லி ஆசையை கட்டி அட்வான்ஸ் போட்டு பண்ணுறது, இப்படி ஏமாந்துடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தொழில் சார்ந்த நண்பர்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஏன்னா பேப்பர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இவங்க வந்து எல்லாம் கரெக்ட் பண்ணிடுறாங்க. கரெக்டாக தெளிவாக இருக்கான்னு பார்த்துடுறாங்க. வண்டியை எல்லா ப்ராப்ளமும் அட்டன் பண்ணி உங்களுக்கு நீட்டாக வண்டி தெளிவாக கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து வண்டியை செலெக்ஷன் பண்ணி பணம் கட்டினா மட்டும் போதும். ஸோ என்னென்ன செய்யணுமோ ஃபைனான்ஸ்லேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரும்போது கண்டிப்பாக அது வரவேற்கலாம். இது வந்து எப்படின்னா, இனி நம்ம மக்கள் வந்து தேவையில்லாம இன்னொருத்த போய் காசு கொடுத்து ஏமாற வேண்டிய விஷயம் இல்லை. தேவையானது அனைத்து வண்டி, இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா டிராக்டரு, அதே போல காரு, எஸ்கவேட்டரு, பேக்கோ லோடரு, அனைத்து வகையான மிஷினும் இங்க இருக்கு. இப்ப நம்மகிட்ட ஒரு டிராக்டர் இருக்குன்னா டிராக்டர் கொடுத்துட்டு வேற வண்டி கூட அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அதுக்கு லோன் பண்றாங்க. நம்ம கிட்ட இருக்கிற வண்டியும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அவங்க இது பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். எல்லா நண்பர்களுக்கும் பயன் தான் தரும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்மளோட ஜெயராஜ் ப்ரீ ஓனரில் பார்த்தோம்னா நம்மளோட எம்டி சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போது நம்ம வண்டி வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து விடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக சில கஸ்டமர்ஸ் வந்து பேமெண்ட் கேட்பாங்க. அந்த மாதிரி நம்மளால் வந்து பண்ண முடியுமா? இப்போது இமீடியட்டாக வந்து ஓனர் வண்டி வந்து பழசாயிடுச்சு, உங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாங்க, சேல்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை வந்து சந்திக்கும் போது உடனடியாக நீங்கள் அந்த பேமெண்ட் கொடுக்க முடியுமா? இப்போ நாங்கள் எங்கள் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 வருடங்கள் ஆகுது. ஓகே. 100 வருஷமாக நாங்கள் தொழிலில் இருக்கோம்னா இந்த நம்பிக்கைனால தான். இந்த இத்தனை வருஷத்தில் நாங்கள் சம்பாதிச்சது நம்பிக்கை, நட்பு, உங்களுடைய உறவு. முக்கியமாக நாங்கள் இருக்கிற தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓனர்ஸை உண்டாக்கி இருக்கிறோம். ஓகே. தொழிலே இல்லாத ஒருத்தர் ஏதாவது ஒன்று எடுத்து பிஸ்னஸ் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தொழில் உண்டாக்கி கொடுத்துருக்குறோம். இந்த ப்ரீ ஓன் வந்து நிறைய ஆப்ரேட்டர் ஓனர் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே ஓகே. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம இதில் என்னென்னா, நாங்கள் 4 சக்கரம் ப்ளஸ் எவ்வளோ இருந்தாலும் எல்லா ப்ராடக்ட்டும் நாங்கள் டீல் பண்ணுறோம். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு காரை கொடுத்துட்டு ஜேசிபி எடுக்கலாம். ஓகே. டிராக்டரை கொடுத்துட்டு ஜேசிபி எடுக்கலாம், இல்லை ஒரு ஜேசிபியை கொடுத்துட்டு ட்ரக் எடுக்கலாம், கான்கிரீட் எக்யூப்மெண்ட் எடுக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு சூழ்நிலையில் இப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். எக்ஸ்சேஞ்ச் எடுத்துட்டு புது வண்டி கொடுக்குறோம். இல்லை இங்க எங்கிட்ட இருக்கிற வண்டி எதுனால இருந்தால் நீங்க பணம் கொடுத்து வாங்கிக்கலாம். ஃபியூச்சர்ல நீங்க சொல்ற கான்செப்ட் எடுத்துட்டு வரணும். தற்போது இப்போ இல்லை, ஃபியூச்சர்ல நீங்க வந்து உங்க மிஷினை கொடுத்துட்டு அதுக்கு நாங்கள் செட்டில் பண்ற மாதிரி ஆப்ஷன் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரும். இப்போ நம்மளோட மிஷினுடைய கண்டிஷனு, எவ்வளோ ஹவர்ஸ் மீட்டர்ஸ் ஓடி இருக்கு, டயரோட கண்டிஷனு, இது எல்லாமே வந்து இப்போதைக்கு ஆன்லைனில் இருக்குங்களா? அதை எடுத்துகிட்டு வர போகிறோம் ஃபீச்சர்ஸில். ஆமாம், எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே போயிட்டு எங்கள் வெப்சைட்டில் போயிட்டு என்ன வண்டி இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து இந்த வண்டி எல்லாமே எங்கள்கிட்ட இருந்துச்சு, வேறு இடத்துல இருந்தது. இப்போ பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே. ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு இடத்துக்கு வந்து அவங்க மெஷினை டைரெக்டாகவே அவங்க பார்த்துக்கலாம். மிகப்பெரிய கிராண்ட் ஓப்பனிங் சொல்லிட்டு இன்றைக்கி 15ஆம் தேதி, அதுவுமா டிசம்பர் மாதம் 2025. ஸோ சூப்பராக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க நம்மளோட எர்த் மோர்ஸ் உரிமையாளர்கள் எல்லாருக்கும் வந்து தெரியணும். ஸோ நம்மள்ட்ட ஒரு கான்செப்ட் புது வண்டியை வந்து வேணும்னு நினச்சாலும் அவங்க கைட் பண்ணுவாங்க. பழைய வண்டியை நீங்கள் கொடுத்துட்டு உடனே வந்து இமீடியட்டாக ரிலீஸ் ஆகணுன்னாலும் அவங்க கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான இந்த டீலர்ஸ் வந்து புதுமையான ஒரு கான்செப்டில் இருக்காங்க. அப்படிப்பட்ட இன்றைக்கி முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு நம்ம எர்த் மோர்ஸ் உரிமையாளர்கள் சார்ந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.